வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா படப்பை ஒரத்தூர் ரோடுங்க. ஸோ படப்பை சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரத்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2வது கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 3 சைடுமே ரோடு வந்துடும். ஸோ நமக்கு 2 பிளாட் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, 93, 94. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு 100 மீட்டரில் இந்த படப்பை அந்த ஏரி ஒன்று வந்துடுது. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இதை தாண்டி லேஅவுட் போட்டாங்க. 2000 ரூபா, 2500 அந்த மாதிரி லேஅவுட் போட்டு சேல்ஸ் போயிட்டுருக்கு. 1600 ரூபாய் இது ஃபைனல் ரேட்டு. மஞ்சள் கல் நட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கேருந்து பிளாட் வந்து 30க்கு 60. இந்த பிளாட் பார்த்திங்கன்னா 93 நம்பரு. இது நார்த் ஈஸ்ட் கார்னர் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீட் ரோடு, 3 சைடு ரோடு வருதுங்க. 2 பிளாட்டும் சேர்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க 2 பேராக வாங்கலாம், இல்லை 4 பேராக வாங்கினீங்கன்னா 30க்கு 60, 30க்கு 30ன்ற சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பிளாட்டாக 4த்தையும் பிரிச்சுக்கலாம் ஈஸியாக. இல்லை 2 பிளாட் மட்டும் வேணும்னாலும் 900 ஸ்கொயர் ஃபீட் 30க்கு 30, 30க்கு 30க்கு 2 பிளாட்டாக நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது ரோடுங்க. இந்த 2 பிளாட்டுக்கான 20 ஃபீட் ரோடு. ஸோ நமக்கு மார்க்கே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் 20 ஃபீட் ரோடு. ஸோ இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாகவும் ரோடு போகுது, அதே போல் இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாகவும் ரோடு போகுது பாருங்கள். இது 34 நம்பர் பிளாட்டு. இது 30க்கு 60. இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லிட்டு 1800, 1800 ஸ்கொயர் ஃபீட்னு 2 பிளாட்டுங்க. வாங்கி போடலாம். எல்லாம் பக்கத்தில் இப்போ வீடு கட்டிட்டு வராங்க. இங்கேருந்து ஒரு 300, 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் கட்டிட்டாங்க. ஒருத்தராக எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம மரம் வேணும் அப்படின்னாலும் இது 2 பிளாட்டுக்கு எக்ஸாக்டாக சென்டரில் இருக்குது. ஒரு வேப்ப மரம் இருக்குது, வெட்டுறதுனா வெட்டிடலாம். இல்லை காம்பவுண்ட் சென்டரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா வீட்டு பக்கத்தில் நிழலுக்கு மரம் இருக்கும்னு நினச்சாலும் மரம் இருக்கும். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கம்மி பட்ஜெட்டில் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ண வேணாம். இதை தாண்டி லேஅவுட் போடுறவங்களாம் ரேட் அதிகமாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ரேட்டு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், கூகுள் லொக்கேஷன் ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.